ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா யூஎஸ்பி சி டைப் கனெக்டர் பத்தின ஒரு பின் டெஸ்கிரிப்ஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வீடியோல யூஎஸ்பி ஏ டைப்பையும் யூஎஸ்பி பி டைப்பை பத்தி பார்த்திருந்தோம். ஸோ சி டைப்ல இருக்கக்கூடிய பின் டெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா டைப் சில ரிவர்சிபிள் டைப்பும் யூஎஸ்பி டைப் சில பிளக் டைப் இருக்கக்கூடியது நம்ம ஸ்கிரீன்ல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஆக்சுவலா அதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த டைப் சில ரிவர்சிபிள் டைப்ல தான் நம்ம மொபைல்ல மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. இந்த பிளக் டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமனா நம்ம மொபைல் போன்ல அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு சில மாடல்ல இருக்கும். இதை பத்தின முழு தெளிவான விவரத்தை வந்து நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம அப்லோட் பண்றோம், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ இதுல இருக்கக்கூடிய பின் டீடைல்ஸ் பத்தி நான் சொல்றேன். மொத்தம் 24 பின் சி டைப் கனெக்டர்ல இருக்கு. இந்த 24 பின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 பின் வி பஸ், அதாவது நம்மளோட சப்ளைக்கான பின், 4 பின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரவுண்டுக்கான பின், மிச்ச 16 பின் வந்து டேட்டா கம்யூனிகேஷனுக்கான பின். சோ அதோட ஃபுல் டீடைல்ஸ் சொல்றேன். மோதக்கூடிய அந்த 1 12 பின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்டு. அதுக்கு அடுத்து இருக்குது பாத்தீங்கன்னா 4 9வது பின் வந்து பாத்தீங்கன்னா வி பஸ் சொல்லக்கூடியது, அதாவது 5 வோல்ட்ல இருந்து 20 வோல்ட் வரைக்கும் நம்ம சார்ஜர் அடாப்டர்ல இருந்து வரக்கூடிய இன்புட் வோல்டேஜ். சோ அடுத்து இருக்கக்கூடிய 5வது பின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கிரீன்ல தெரியும் சிசி அப்படின்னு சொல்லக்கூடியது அது மேல இருக்கும். அப்ப அந்த சிசின்னு சொல்லக்கூடியது கான்ஃபிகரேஷன் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பில வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பின்னு சொல்லுவோம். சோ ஏதாச்சும் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பின் எல்லாம் டிடெக்ட் ஆகுது. அடுத்து இருக்கக்கூடிய பின் வந்து பாத்தீங்கன்னா 8வது பின். 8வது பின் வந்து எஸ்பியூ அப்படின்னு சொல்லக்கூடிய சைட் பேண்ட் ஃபார் யூஸ். அதாவது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்டர்னலா நம்ம வந்து ஆடியோ ஜாக் கனெக்ட் பண்ணி ஹெட்ஃபோன் யூஸ் பண்றோம், இல்ல HDMI போர்ட் மூலம் கனெக்ட் பண்றோம்னா இந்த பின் மூலமாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். சோ அடுத்து இருக்கக்கூடிய பின் வந்து பாத்தீங்கன்னா 6வது பின் 7வது பின் நம்மளோட டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸ், அதாவது யூஎஸ்பி 2.0ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக இந்த 2 பின். சோ அடுத்து இருக்கக்கூடிய 4 பின் வந்து பாத்தீங்கன்னா 2 3 10 11 நம்மளோட TX/RX யூஎஸ்பி 3.0ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்காக இந்த பின் டீடைல்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. சோ இதான் ஒரு சி டைப் கனெக்டரோட பின் டிஸ்கிரிப்ஷன், சரிங்களா? சோ இதோட ஃபுல் வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா வீடியோ இப்ப பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.